பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களை அழைத்து சொன்ன ஒரு ஆலோசனை என்னன்னா, இயேசு சொல்லுகிறார், இந்த பூமியில நீங்க ஒருமனப்பட்டு எதெல்லாம் நீங்க கேட்குறீங்களோ அது எல்லாவற்றையும் பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு அவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. இன்னைக்கு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து இந்த உபவாச ஜெபத்தை நம்ம ஜெபிக்க போகிறோம். நமக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள ஒருமனப்பாடு இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால இந்த ஆலோசனை கர்த்தர் நமக்கு தருகிறார். நான் வேத வசனத்துக்கு நேராக உங்களோட கவனத்தை திருப்பினேன். மத்தேயு 18:19 வசனத்துல விதமாக சொல்லுகிறது, உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று இந்த வேளையில சொல்லுகிறது வசனம். ஹல்லேலூயா. இந்த பூமியில 2 பேர் ஒருமனப்படணும். ஒருமனப்பட்டு நீங்க என்ன கேட்டாலும் அதை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஒருமனம்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எங்கேயுமே ஒருமனத்தை நம்ம பார்க்கவே முடியாது. ஒரு வீட்டை எடுத்தோம்னா கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒருமனம் இருக்காது. இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களோடு கூட பேரண்ட்ஸும் ஒருமனப்பட மாட்டாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட அந்த பிள்ளைங்களும் ஒருமனமாக இருக்க மாட்டாங்க. இல்லை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி ஒரு உறவு இருந்து அங்கேயும் ஒரு ஒருமனம் இருக்கா. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் தனியாக ஜோம் பண்ணிக்கிறேன், நீ தனியாக ஜோம் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு பிரிவினையின் ஆவியை பிசாசனம் கொடுத்துருவான். ஹல்லேலூயா. இது உண்மையான சத்தியம். ஏராளமான காரியங்களை என்னால் கவனிக்க முடிகிறது. ஒரு வீட்டில் நம்மளால ஒழுங்காக உட்கார்ந்து குடும்பமாக ஜெபிக்க முடியல. குடும்ப ஜெபமே இல்லை. நண்பர்களுக்குள்ள சரியான ஒரு ஐக்கியம் இல்லை. இல்லை நண்பர்களாக சுற்றிட்டு இருப்போம், ஆனால் ஜெபம் போது மட்டும் பிரிந்து போயிடுவோம். அது அப்படி இருக்கக்கூடாது. நண்பர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கணும். சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கணும். அப்போ நீங்கள் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்துக்கு நீங்கள் எந்த காரியமானாலும் சரி அந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீ எதற்கு ஜெபிக்கிறியோ அது உனக்கு வாய்க்கப்படும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறதே, அதுக்கு கீழ் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நடுவில் இருக்கிறேன். ஆமென். நம்ம கூடி ஜெபிக்கிறோம், நம்ம முழங்கால் படிட்டு ஆண்டவரே இதுக்காக போராடுறோம், மாம்சமாக இருக்கிறோம், எங்களுக்கு திராணி இல்லை, எங்களுக்கு ஆசீர்வாதம் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது, எங்களுக்காக நீர் இறங்கி வாங்க, நீங்கள் எல்லா தடையும் உடைத்து போடுங்க. நீ எப்போது நீங்கள் முழங்கால் போடுகிறீர்களோ அப்போதே இயேசு வந்துடுறாரு. என்னமோ தெரியல, என் பிள்ளைங்க எல்லாம் முட்டி போட்டு ஜெபிக்கிறாங்க, என்னமோ தெரியல, என் பிள்ளைங்க எல்லாம் கண்ணீரோடு அழுகிறாங்க, என்ன சத்தம், அது என்ன சத்தம், பூமியில் ஏதோ சத்தம் கேட்குதேன்னு ஆண்டவர் இறங்கி பார்ப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஆகார் தன் பிள்ளையோடு போயிட்டு இருக்கும்போது வனாந்திரத்தில் அந்த பிள்ளை சாகிறத பார்க்க முடியாம அவ போய் கண்ணீரோடு அழுகிறா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. அந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது, பிள்ளையின் சத்தத்தை பரலோகத்துக்கு எட்டி இருக்குதுன்னா பாருங்க, பூமியில் அழுகிறது, அந்த பிள்ளையோட சத்தம் பரலோகத்தில் எட்டி ஆண்டவர் இந்த வேளையில பேசுகிறார். பிள்ளையின் சத்தத்தை கேட்கப்பட்டது. நீங்க எந்த சத்தத்துக்காக அழுது கொண்டிருக்கிறீங்களோ, எந்த பிரச்சனைக்காக அழுது கொண்டிருக்கீங்களோ, எதுக்காக சத்தம் போட்டு ஆண்டவரே இறங்கும் இறங்கும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, 2 பேர் வனாந்தத்தில் போகும்பொழுதே ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டாரே. நீங்கள் வீட்டில் முழங்கால் படியிட்டு 2 பேர் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வருவார். ஆண்டவராகிய இயேசு இந்த நாட்களில் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளுவது எந்த காரியத்தை குறித்தாகிலும் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த காரியத்துக்கு அந்த காரியத்துக்குன்னு பர்டிகுலரா ஆண்டவர் சொல்லலை. எந்த காரியமானாலும் சரி, நீ முன்னாடி கொண்டு வாமா, நீ கொண்டு வா, நீ கொண்டு வா, நீ கொண்டு வந்தீனா நான் உனக்காக செய்வேன் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நம்ம ஜெபிப்போம். கண்டிப்பா ஆண்டவர் ஒரு மனத்தின் ஆவி நமக்குள்ள கட்டளையிடுவார். நானும் ஜெபத்தில் இருக்கிறேன். உங்களுடைய விண்ணப்பங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. நானும் நீங்களும் சேர்ந்து ஜெபிக்கும் போது ஒரு பெரிய எழுப்புதலை இந்த சென்னையில் உருவாக்க முடியும். கர்த்தர் பெரிய தேசத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளிடுவார். உங்கள் தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, அந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை கேட்கிற யாரானாலும் சரி ராஜா, ஆண்டவரே அப்பா, ஒருமனப்பட்டு இந்த உபவாச ஜெபத்தில் எங்களோடு கூட கலந்து வரும்பொழுது ஆண்டவரே ஒரு மனதோடு அவர்கள் என்னெல்லாம் விண்ணப்பம் பயிக்கிறார்களோ அதற்கெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது நிச்சயமாய் பதில் தருவீர். அது மாத்திரமில்லை, இந்த வேளையிலே ஆண்டவரே வீடுகளில் ஆண்டவரே அப்பா, ஒரு கணவன் மனைவியாகட்டும், நண்பர்களாகட்டும், ஆண்டவரே சகோதர சகோதரிகளாகட்டும் ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபிக்கிற அந்த தீர்மான ஜெபத்தை ஆசீர்வதிப்பீராக. 100 பலனை கொடுங்க, வழி நடத்துங்க. இந்த ஜெபத்துக்கு தடைகளை உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். இன்றைய வாக்கின்படியே ஆண்டவரே தடைகளை ஆண்டவரே உடை தெரிகிற உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லுகிறார் என்றதுபடியே எங்களுக்கு முன்பதாக செல்லும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை காண செய்யும், அதிசயங்களை காண செய்யும். தொடர்ந்து வழி நடத்தும். வியாதியோடு, பலவீனத்தோடு, பயத்தோடு, தேவையில்லாத டிப்ரெஷனில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் நீர் வேலி அடைப்பீராக. பலவீனத்தை உண்டு பண்ணுகிற சாத்தானை நிர்மூலமாக்குவீராக. தொடர்ந்து காத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.